राधे कृष्णा। जय बोलो सीता राम चंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। समर्थ रामदासरुடைய வைபவம் நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். அதாவது உலகத்துல நடக்கக்கூடிய பல விஷயங்கள் நம்ம மனசை பாதிக்கும், ட்ரிக்கர் பண்ணும். சிலது நல்லதாக, சிலது கெடுதலாக. ஆனா அந்த மைண்ட் அசை போட்டுட்டே இருக்கும். நிறைய கெடுதலை ஆசை போடும். சம்டைம்ஸ் ஏதான ஒரு விஷயம் நமக்கு ஏற்கனவே நடந்திருக்கு வச்சுக்கோங்களேன், அது ஏதான ஒரு அவமானமோ இல்லைன்னா ஒரு தோல்வியோ ஒன்று என்ன ஆகும்னா, அவருக்கு அடுத்ததான ஒரு இன்சிடென்ட் நடக்கும்ல, ஒரு சீக்வன்ஸ், ஒரு 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 சைடு எஃபெக்ட். உடனே மைண்ட் அதில் போய் உட்காரும். ஓரளவு புரியும்படியா சொல்லணும்னா, இப்போ நீங்கள் தானே ஒரு மொபைலில் சில பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக அதே மெத்தடில் ஷஃப்லிங் இல்லாமல் அப்படியே கேட்டுகிட்டே இருக்காது. அப்படின்னா நீங்கள் செட் ஆஃப் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்க இல்லாட்டி ஒரு உபன்யாசம் ஏதோ ஒன்று, இல்லாட்டி ஸ்லோகம், அது முடிஞ்சவொடனே என்ன ஆகுனா அடுத்த பாட்டு வரக்கூடிய அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கும்ல, ஃபியூ மூமெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடியே உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு அடுத்த பாட்டை பாட ஆரம்பிச்சிடும். நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும். அதான் அந்த பாட்டு முடிஞ்சிருக்கு, அடுத்த பாட்டு அதுதான் அப்படின்னு பொழுது தானாகவே மைண்டு அதுக்கு முன்னாடியே போய் அங்கே ரெடியாக உட்காந்துருக்கு. இதே தான் நம்ம வாழ்க்கையில நல்லது கெட்டது நடக்கிறதுனா இதோட தொடர்புடைய விஷயங்களை மைண்ட் அப்படியே டக்குன்னு ரீகலெக்ட் பண்ணிட்டு சப்கான்ஷியஸ் மைண்ட் டக்குன்னு அடுத்து இது இப்படிதா அப்படிதா எப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிட்ட கொடுத்துரும், டேட்டாவை கொடுத்துரும். அதில் தான் நமக்கு ஆனந்தம், பயம், கோபம், பொறாமை, வெறுப்பு, அழுகை எல்லாம் வருது. அதாவது இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் ப்ரிப்பேரிங் யுவர் செல்ஃப், உங்களை ப்ரிப்பேர் பண்ணிடுறது. அப்போ நல்லது கேட்டோம்னா, நல்லதையே கேட்டுட்டு இருக்கோம்னா இது கோரிலேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதனால் எப்பெல்லாம் உங்கள் மைண்டு ஏதான ஒரு நெகட்டிவான இதில் போகிறது, உங்களை டல்லாக்குறது அப்படின்னா அந்த மொமெண்ட்டை அதை டக்குன்னு அதில் வெளில சரி பண்ணிக்கோங்க. இப்போ இன்னைக்கு நீங்கள் சரி பண்ணாதான், இன்னைக்கு நீங்கள் அதை சரி பண்ண ஹாப்பி ஆனாதான் நாளைக்கு உங்களுக்கு அப்பா ஆடா நேற்று நல்லா பொழுது போச்சுன்னு தோணும். சரியா? இன்னைக்கே சரி பண்ணிக்கணும், ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு. நான் நாளைக்கு சரி பண்ணுறேன், நாளைக்கு சரி பண்ணுறேன். கோபமோ காமமோ பொறாமையோ வெறுப்போ சந்தேகமோ குழப்பமோ எனி கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் ஃபீலிங் உடனே 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 அதிலிருந்து வெளில வந்து நீங்கள் சரி பண்ணிட்டா தான்
இன்றைய பொழுது கொஞ்ச நாள் கழிச்சு நினைக்கும் போது நல்லா இருக்கும். புரியுறதா உங்களுக்கு? நீங்க சரி ஆகணும், சரி பண்ணிடுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க முடியாது. இன்னைக்கு டக்குன்னு மைண்ட் டைவெர்ட் பண்ணித்தான் நீங்க தான் பண்ணணும். நான் தான் இந்த ட்ரெக்கிங் போது சிஷ்ய பசங்களுக்கெல்லாம் சொன்னேன், இந்த மாதிரி உன்னோட எனர்ஜி, உன்னோட பேஸ், நீ தான் ஏற போற. உனக்கு எங்க உட்காரமோ உட்காந்துக்கோ, எங்க நிக்கணுமோ நில்லு, எங்க மூச்சு வாங்கணுமோ வாங்கு, மூவ் பண்ணிட்டே இரு. யாருக்காக வெயிட் பண்ணவே பண்ணாத. அப்புறமா ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாத. நிற்கிற சமயத்தில், உட்காந்துருக்கிற சமயத்தில் அந்த மூச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற சமயத்தில் அவ்வளோ முடியும் ஃபோட்டோ எடுத்துக்கோ. ஃபோட்டோக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்கோ, போயிட்டு திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன்னா, உங்கள் எனர்ஜி, உங்கள் டைம், உங்கள் பிளானிங். லைஃப் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் டைம், உங்கள் எனர்ஜி, உங்கள் பிளானிங், நீங்கள் அதை செயல்படுத்துகிற விஷயம், உங்கள் எக்ஸிக்யூஷன், நீங்கள் அடைகிற ரிசல்ட். சிம்பிள். இதில் மற்றவாள்லாம் ஒன்றும் கிடையாது. மற்றவாள்லாம் ஹெல்ப் பண்ணலாம், அவ்வளோதான். அல்டிமேட்டாக நீங்கள் தான் எல்லாம் பண்ணணும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி தான் டல்லாக இருக்குது, கொஞ்சம் மைண்ட் டைவெர்ட் ஆகிறது, கொஞ்சம் கடுப்பாக இருக்கா, டக்குன்னு மாற்றிட்டு உங்களை ஹாப்பியாக வச்சுருந்தோம். நீங்கள் தான் உங்களை சந்தோஷமாக வைத்து கொள்ள முடியும். நீங்கள் தான் உங்களை சந்தோஷமாக பார்த்துக்கணும். நீங்கள் தான் உங்களை பத்திரமா பார்த்துக்கணும். சும்மா அடுத்தவாள்லாம் உங்களை பத்திரமாலாம் பார்த்துக்க மாட்டா. அவள் ஹெல்ப் பண்ணுறா. உடம்பு முடியலையா, டாக்டர் அழைச்சிட்டு போகலாம், மருந்து வாங்கி கொடுக்கலாம், சரி கஷாயமோ கஞ்சியோ வச்சு கொடுக்கலாம். ஆனால் மருந்து சாப்பிட்டு அந்த மருந்து உங்களுக்கு வேலை செஞ்சு நீங்கள் பவுன்ஸ் பேக் பண்ணணும். நீங்கள் தான் அதில் எந்த மாதிரி வெளில வரணுமே. மற்றவங்க என்ன பண்ண முடியும்? ரைட்? ஸோ சமர்த்த ராமதாசருடைய சரித்திரம் என்ன பண்ணுறதுன்னா, நம்மளை நாமே சரி பண்ணிக்கிறதுக்கு, பவுன்ஸ் பேக், மீண்டும் மீண்டும் எழுவதற்கு அழகாக நம்மளை தயார்படுத்துறது. நம்மளை தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம தான் விழுந்துட்டோம் வச்சுக்கோங்க, நாம தான் எழுந்துக்கணும். ரைட்? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி நான் எங்கேயோ வாக்கிங் பண்ணிட்டு இருந்தேன். ஏதோ எங்கள் காம்ப்ளெக்ஸ்லேயோ வேற ஒரு இடத்துலையோ ஒரு குழந்தை விழுந்துருக்கு. நான் போனேன், உடனே அது எழுந்தது. அது மேலே சைக்கிள் குட்டிக்கு குழந்தை தான். அப்புறம் சைக்கிள் எடுத்தேன். அந்த குழந்தையோட ஆட்டிடியூட் ரொம்ப பிடிச்சது எனக்கு. எழுந்துட்டு நான் விழுந்துட்டேன் அங்கிள், ஆனால் பாருங்க நான் அழலை. ஐ எம் ஆல் ரைட், நான் ஆல் ரைட், தேங்க்ஸ் அங்கிள். நான் அது அடுத்து சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சுடுது. எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது. சாதாரணமாக தன்னை சமாதானப்படுத்தணும், யாராவது தன்னை உற்சாகப்படுத்தணும். அதால் எழுந்துக்க முடியல, சைக்கிள் அது மேலே விழுந்ததுனால. பட் ஸ்டில் சைக்கிள் எடுத்தோடனே அதோட ஆட்டிடியூட் ரொம்ப இதே தான். வாழ்க்கையில் சமயத்தில் மனிதர்கள் நம்மளை ஏமாற்றுவார்கள், குழப்புவார்கள், சந்தேகப்படுவார்கள், அவமானப்படுத்துவார்கள், தூக்கி எறிவார்கள், திடீர்னு கோபுரத்தில் இருப்பார். இட்ஸ் வெரி காமன், ரைட்? ஸோ காமன் சென்ஸ், அவ்வளோதான். இது காமன் சென்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் சென்ஸை வச்சுட்டு இது காமன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரையை பார்க்க போயிட்டு, தென் ஒன்லி யூ கேன் சர்வைவ் இயர். வாழ்க்கை வாழணும்ல, நேற்று வாழ்ந்தா போதும் இல்லையே, இருக்கிற வரைக்கும் நம்ம வாழணுமே. ரைட்? இது எத்தனை வருஷம்லாம் தெரியாது, ஆனால் அது எத்தனை வருஷமா வேணா இருக்கட்டுமே, ஒரு நாளாக இருக்கட்டுமே, ஸோ ஒரு மாசமாவே இருக்கட்டும். ஓகே ரைட், ஒரு 5-6 வருஷம், ஸோ வாட், எப்படி இருந்தாலும் அந்த நாள், அந்த நிமிடம், அந்த நொடி வரைக்கும் வாழ்ந்துத்தான் ஆகணும். வாழ பழகுங்கள், உங்கள் வாழ்க்கையை வாழ பழகுங்கள். ஓகே, அப்பதான் ஜெயிக்க முடியும். சமர்த்த ராமதாசருக்கும் நிறைய சவால்கள்லாம் வர்றது நீங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க. முட்டாள்தனமான சிஷ்யர்கள், புத்திசாலித்தனமான எல்லாமே இருக்கே. எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். என்னடா அது இப்படி சிஷ்யா மாட்டிடான்னு சொல்லலாம் முடியாது. ஓகே ரைட், இது இப்படி இருக்கா, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், அவ்வளோதான். அது அப்படி இருக்கா, அதை அப்படி ஹேண்டில் பண்ணுவோம்.
வேற பண்ண முடியும்? ஹேண்டில் பண்ணித்தானே ஆகணும். வேற என்ன பண்ண முடியும்? ஹேண்டில் பண்றதுக்காகத்தானே வந்திருக்கோம் நாம, ரைட்? அப்ப சமர்த்தராமதாசர் ஒவ்வொருத்தரும் எப்படி ஹேண்டில் பண்றா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு கூட யோசிச்சுட்டு இருந்தேன், ஏதோ யங்ஸ்டர்ஸ் அவளுடைய ஈகோ, டைவர்ஸ், அப்புறமா மெயினாக ஃபேமிலி லைஃப், மேரிட் லைஃப்ல எனக்கு என்ன அதிசயம்னா, நிறைய பேர் இப்போ புதுசு புதுசாக கம்பெனிக்கெல்லாம் மாறுவா. ஒரு கம்பெனிக்கு போகும்போது அங்கே சேலஞ்சஸ் இருக்கும், ரைட்? சில இடங்கள்லாம் ஏன்டா அப்படிட்டு வந்து கூட மாதிரி ஆக்கிடுவா. ஆனாலும் சம்பளம் அப்படின்னு சில விஷயங்கள் அதெல்லாம் வச்சுட்டு அந்த இடத்துல எப்படி ஜெயிக்கணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கா. அப்போ வை நாட் இன் அ மேரிட் லைஃப் இல்லையா? சரி, அன்லஸ் அது ரொம்பவே மோசமாக இருக்குது, இனிமேல் முடியவே முடியாதுன்னா எஸ், ரிசைன் பண்ணிட்டு வெளிலவா, டைவர்ஸ் பண்ணிட்டு போ. ஈகோ கிளாஸஸ்க்கு, ஈகோக்கெல்லாம் வந்து ஒரு பொறுமையே இல்லைன்னா கஷ்டம். பொறுமை வேணும். நீங்கள் பார்க்குறேன் இல்லையா, சமர்த்தராமதாசருக்கு அவ்வளவு பொறுமை இருக்குது, எப்படியெல்லாம் அவர் ஹேண்டில் பண்ணுறாரு. சரி, இன்னைக்கு ஒரு ஆளை பார்ப்போம். வித்வான் ஒருத்தன், நல்லா படித்தவன், அதாவது நிறைய ஒன்றும் வேண்டாம் உலகத்தில் வித்வான்றதுக்கு என்ன, கொஞ்சம் ஸ்லோகத்தை ஒழுங்காக சொல்லிட்டாலே பெரிய வித்வான். அப்போ நிறைய பேர் நான் பார்த்துட்டு இருக்கேன். சில பேர்லாம் ஆரம்பத்தில் ஆசையா பாகவதம் வாசிப்பான். போக 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 ஊர் கொண்டாட 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 இவர்கள் தங்களே வித்வான் நினைச்சுண்டு குருமார்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்தை ஜஸ்டிஃபை பண்ணிட்டு ஐய படுத்தல், நிஜமாவே படுத்தல். அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் சமர்த்தராமதாசர் ஒதுங்கியே தான் இருப்பார். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? இவர்களெல்லாம் உட்காந்து நேரத்தை வீணடிக்கவே கூடாது. அது குருஜி அம்மா நிறைய நான் பார்த்துருக்கேன். அதாவது வித்வானாதான் இருக்கும் அவசியம் இல்லை, தான் படிச்ச நான் எனக்கு எல்லா விஷயம் தெரியும்னு நினைச்சாலே போதும். அது படிச்சிருக்கணும் படிக்காதவங்க அப்படிலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. இல்லை, அதாவது எனக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியும்னு ஒரு அகம்பாவம் வந்துருனாலே போதும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அட்வைஸ் மழை தான். அப்புறமா ஒரே நிறைய பார்த்துட்டு இருக்கேன்ல, எனக்கு அவ்வளோ பேர் அட்வைஸ் பண்ணுவா. அது எதுவும் புதுசே கிடையாது. ஏன்னா நான் குருஜிமா நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கேன்ல. எனக்கு ஒவ்வொருத்தர் யாரோ அட்வைஸ் பண்ணுவா, சிரிப்பு வரும்டா ஜீவிடே குருஜி அம்மாக்கு அட்வைஸ் பண்ணல, அதே வார்த்தை, அதே டோன், அதே மெத்தட் எங்கேயோ யாரும் எனக்கு திருப்பி கொடுப்பா. ரைட்டு, அன்று கொடுத்தா இன்று பெறுகிறாய். எஸ், கொடுத்தது தானே கிடைக்கும் இல்லையா? உலகத்துல விதையை கொடுத்தா மரம் கிடைக்கும், பிளாஸ்டிக் குப்பையை கிடைச்சா இன்னும் குப்பை தானே கிடைக்கும். ஸோ வாட் யூ ஆர் கிவிங் இஸ் வாட் யூ ஆர் ரிசீவிங். அவ்வளோதான். இது என்னுடைய அனுபவத்தில், முக்கியமாக குரு விஷயத்தில். இப்போ நினைச்சாலும் சிரிப்பு வருது. நிஜமாவே நிறைய விஷயங்கள் குருஜி அம்மா பிராக்டிக்கலாகவே புரிய வச்சுட்டு இருக்கா. இன்னும் நிறைய புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு லைஃப்ல. உங்களுக்கு வேணா பிரமிப்பாக இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கேன். குருஜி அம்மாவோட எக்ஸ்பெக்டேஷன் லெவல் ரொம்ப ஹை. இன்னி வரைக்கும் அந்த லெவல் நான் ரீச் பண்ணவே இல்லை. ஐ எம் ட்ரைங் மை எஃபர்ட்ஸ், ஐ எம் ட்ரைங் மை சின்சியர் எஃபர்ட்ஸ் கூட சொல்ல முடியாது. ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட்லாம் ஐ எம் ட்ரைங் மை லெவல், அவ்வளோதான். அசாத்தியம் குருஜி அம்மா. பிரமிப்பா இருக்கு. துங்குநாத்தெல்லாம் மலை ஏறி இறங்கிட்டு இருக்கேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் துங்குநாத் ஏறி இறங்கினேன். இப்போ திரும்பி 2வது வாட்டி துங்குநாத் ஏறி இறங்கியிருக்கேன். நிஜமாவே அந்த ஒரு மனோபலம், தேகபலம், உற்சாக பலம் எல்லாம் குருஜி அம்மா கொடுத்தது. ஸோ சமர்த்தராமதாசருடைய ஒரு சிஷ்யன் கொஞ்சம் நல்ல விஷயங்கள்லாம் திருநாவனே நினைச்சுட்டான். அவனுக்கு வந்து சமர்த்தராமதாசன் எல்லாம் ஓகே, ஆனால் ஸ்டில் ரொம்ப தான் ஓவராக கொண்டாடுறா சின்னங்கள்ல வர.
இவரும் என்னவோ பெருசா அதை ரிசீவ் பண்ணிக்கிறார். என்ன பெரிய ஆளு, எல்லாரும் என்ன பகவான் என்ன அந்த காலத்துல இருந்த பெரிய சங்கரவா அப்படி ராமானுஜரா என்னமோ தனத்தானே பெருசா நினைச்சுட்டு இருக்கார். இவருக்கு இவருடைய ஸ்திதியை புரிய வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அதாவது குருவுக்கு குருவின் ஸ்திதி ஸ்டேட்டஸ் என்னன்னு புரிய வைக்கணுமா. அப்படிலாம் நிறைய பேருக்கு தோணும் வச்சுக்கோங்க. செம ஜாலியா இருக்கும். அவரோட ஆட்டிடியூட், மேனரிசம், வார்த்தைகள் இதுலயே தெரிஞ்சிடும். சமர்த்த ராமதாசர் பெருசா இதுக்கெல்லாம் போய் உக்காந்து நீ எப்படி எப்படி நினைக்கலாம்னு கேட்க மாட்டார். சரி நினைச்சுக்கோ, ஓ மனசு நீ நினைச்சுக்கிறாய். அதுக்கெல்லாம் போய் விலை கொடுக்க முடியுமா? ரைட். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நினைச்சுட்டு இருப்பா. ஒவ்வொன்றத்தையும் சரி பண்றலாம் குருவோட வேலையே இல்லை. அவாவா புரிஞ்சு அவாவா உண்டு அவாவா மாறிக்கணுமே வழியே. சும்மா 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 ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமா அர்த்தம் பண்ணிப்பா. அதுக்கெல்லாம் போய் நேரத்தை வேஸ்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த அறிவு நான் குருஜி மாட்ட பார்த்துருக்கேன். அம்மா அவா தப்பா பேசுறாமா, சரி பேசிட்டு போட்ட மாட்டா, அவ்வளோதான். சம்டைம்ஸ் மட்டும் குருஜி அம்மா பதில் கொடுப்பா. நானா ரொம்ப நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுவா. அப்படி நினைச்சிடக்கூடாது, இவ அப்படி நினைச்சிட்டு அர்த்தம் பண்ணிக்கூடாதுன்னு ஒரு காலத்தில் அப்படிலாம் நினைச்சது. அப்புறம் ஆமா போ, அதனால அதெல்லாம் டைம் வேஸ்ட். அவளையா புத்தியில உரைச்சி மாறிக்கிட்டோம். மாறல என்ன பண்ண முடியும்? சரி அவ நம்மளை தப்பாவே தான் புரிஞ்சு போல. சரி புரிஞ்சுக்கிட்ட என்ன பண்ண முடியும்? அதுக்காக சில விஷயங்கள்லாம் காலம் தானே புரிய வைக்க முடியும். நம்ம அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ண நடக்காது. ரைட். சின்ன குழந்தைகள் சொல்லுவாங்க ஸ்கூல் போங்கடா, ஒழுங்கா படிங்கடா. ஆமா அதெல்லாம் போர் அடிக்கிறதுன்னு சொல்லுவா. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவளை ரியலைஸ் பண்ணும்போது அன்றைக்கே ஒழுங்கா படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவா. நம்ம சொல்லலாம், புரிய வைக்க ட்ரை பண்ணலாம். ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே அவாவா தான் புரிஞ்சுக்கணும். அம்மா நல்லா சமைச்சிருக்கா, வாடா சாப்பிடலான்னு கூப்பிடலாம் பிள்ளைய. அவனுக்கும் பசி இருக்கலாம். ஆனால் ஏதோ கேமில் விளையாடிட்டு இருக்கான், ஏதோ ஃபோனில் பேசிட்டு இருக்கான், ஏதோ டிவி பார்த்துட்டு இருக்கான்னா அதை விட்டுட்டு அவன் தானே வந்து சாப்பிடணும். அம்மா என்ன பண்ண முடியும்? பசி இருக்கு, சாப்பாடு இருக்கு, போடுறதுக்கு அம்மா இருக்கா. அதை விட்டுட்டு வெளியில வந்து தன்னுடைய பசியை போக்கிக்க வேண்டிய கடமை அவனுக்கு தானே இருக்கு. அம்மா என்ன பண்ண முடியும்? கரெக்ட். ஸோ லைஃப் இஸ் லைக் திஸ். அதனால சமர்த்த ராமதாசர் ரொம்பலாம் அவனுக்கு புரிய வைக்கலாம் ட்ரை பண்ணல. ஆனால் ஒரு நாள் பார்த்தான், சமர்த்த ராமதாசரை பிராங்க் பண்ணணும். இப்பெல்லாம் பண்ணா நிறைய பிராங்க் எல்லாம் அந்த மாதிரி பண்ணணும்னு அவனுக்கு ஒரு ஆசை வந்துடுத்து. ஆசைன்றதை விட ஒரு திமிரு. ஏடிக்கு போட்டி மாதிரி சிலதான் பண்ண வச்சுக்கோங்க. நிறைய பேர் அப்படிதான் ஏடிக்கு போட்டியா பண்ணுவா. குரு கிட்ட எதிரம்பு கோர்த்து நிறுத்தல்னு சொல்லுவா. எதிரம்பு கோர்த்து நிற்போம். இனியா நானா அப்படின்னா பார்த்துருவோம் அப்படின்னு. ஈகோலாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அவ குரு கிட்ட எல்லாம் பேசுவா, மரியாதையா நடந்துப்பா. ஆனா அவ பண்றத தப்புன்னு சொல்லிட்டா அதோட ஆள் அப்காண்ட் ஆயிடுவா. அப்படி இல்லவே இல்லை, நீங்க தப்பா புரிஞ்சுட்டேன்வா. அது வரைக்கும் பார்க்கணும். டெய்லி வாட்ஸ்அப்ல குருஜி ராதே கிருஷ்ணா ப்ளீஸ் கிவ் யுவர் பிளெஸிங்ஸ் இப்படிலாம் அனுப்புவோம். இன்னைக்கா ஒரு நாள் நீ பண்றது தப்பு, எனக்கு பிடிக்கல, இது சரியில்லை, மாத்திக்கணும்னா அதோட ஆள் காணாம போயிடும். இருக்காளா இல்லையா கூட தெரியாது. குரூப்ல இருக்காளா இல்லையா மெசேஜ் அவனே கிடக்கிற எல்லாரும் மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுறாதீங்க சொல்றேன். சாதாரணமா இருங்க போதும். அந்த ஈகோ வந்துட்டுன்னா இப்படிலாம் பிஹேவ் பண்ணுவா. சில பேர் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் பார்த்துட்டே இருக்கேன் வச்சுக்கோங்க. லேசா ஒரு இருமல் அவ்வளோதான். ஒரு குரல் கட்டின மாதிரி இருக்கும். பயப்படுறதுலாம் ஒன்றும் இல்லை, நான் மருந்து சாப்பிட்டுன்னு இருக்கேன். அது ஒன்றும் பயப்படுறது ஒன்று சரியாயிடும். சரியா?
அது ஹாட் கிளைமேட், இமாலயாஸ் நல்ல சில்லு, நல்ல சூடு. ரெண்டுமே ஒன்று. ஹிமாலயாஸில் ரிஷிகேஷ், ருத்ரப்பிரயாகை அங்கெல்லாம் சுடு, லிட்ரலாகவே சுடு. ஜோஷி மட்லேயே சுடு. பத்ரி அந்த மாதிரி ஹைட்டில் மட்டும்தான் குளிரும். சரியா? அதனால் உடம்பு டெய்லி ஒரு 7-8 மணி நேரம் பஸ்லேயே இருப்போம். ஒரு 9 நேரம் அப்படி சுற்றிருக்கேன். ஸோ அப்போ உடம்பு அதுக்கேற்ற அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கு டைம் வேணும் இல்லை. அதனால் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நத்திங் டோரி, கண் திருஷ்டிலாம் ஒன்றும் இல்லை. லேசாக ஒரு இருமல், ஒரு ஜலதோஷம் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதனால இருமல் வருது, அவ்வளோதான். தொண்டை கட்டின மாதிரி உங்களுக்கு தெரியும், கட்டி தான் இருக்கு. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுடைய அக்கறை எனக்கு தெரியும், அதனால அதையும் சொல்கிறேன் நான். ஸோ இந்த சிஷ்யன் இப்படியும் உண்டு. சிஷ்யா ரொம்ப அக்கறையோடு இருப்பான், ஓவர் அக்கறையோடு இருப்பான். அது வேற ஒரு கஷ்டம். இந்த சிஷ்யன் என்ன பண்ணிட்டான், ஒரு நாள் பார்த்துட்டே இருந்தால் சமர்த்தனாமதாசர் அவரோட ரூமில் போய் ஏகாந்தமாக இருந்தார். சமயத்தில் அவன் பக்கத்துலாம் விடவே மாட்டார். இப்போ இந்த கல்யாண் சுவாமி, உத்தவா இவாள்லாம் பக்கத்தில் போவா, உட்காந்துட்டு இருப்பா, அவரோட பேசிட்டு இருப்பா, பக்கத்தில் இருக்க சொல்லுவார், ஏதானும் படுத்துட்டே சொல்லுவார், எழுதி கொடான்னுவார், இல்லாட்டி ஏதாவது விஷயத்த அவளுக்கு விஷயங்கள் சொல்லுவார், படுத்துட்டே எல்லாம் சொல்லுவார். உட்காந்துட்டு பொசிஷன்ல இருந்து தான் இல்லை, எப்போ வேணா எப்படி வேணாலும் குரு உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். சாதாரணமாக பேசும்போது சொல்லுவார், சாப்பிடும்போது சொல்லுவார், நடக்கும்போது சொல்லுவார், குளிக்கும்போது சொல்லுவார். நதியிலெல்லாம் குளிக்கும்போதெல்லாம் சத்சங்கம் எல்லாம் பண்ணியிருக்கோம், ரொம்ப ஆனந்தமா. ஸோ நேரம் காலம் எல்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. குரு உங்களுக்கு விஷயம் சொல்லணும்னு நினைச்சா எப்போ வேணா சொல்லுவார். வாங்கிக்கிறது நீங்க ரெடியா இருக்கணும், அவ்வளவுதான் முக்கியம். ஸோ இவனை மட்டும் உள்ள விடமாட்டார். அவன் சும்மா இம்சை, தான் விஷயம் தெரிஞ்சவன், இப்படிதான் அப்படிதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பண்ண அவங்க எல்லாம் போய் என்னத்தை பேச முடியும். அதனால தொடத்தலாம் இல்லை, அவன் பக்குவப்படுத்தணும்னு விட்டுட்டார். சமயத்தில் பக்குவப்படுத்தணும் தானா அப்படி விட்டுடுவான். ஸோ இவன் பார்த்தான், அவனுக்கு அதெல்லாம் வேற கடுப்பு. யாரும் இல்லை. ஒரு நாள் சமர்த்தன் நம்ம தன்னுடைய ரூம்ல போய் அப்படி படுத்துட்டா. இவன் மட்டும்தான் இருந்தால் யாரும் இல்லை. சமர்த்தன் கதவை சாத்தி விட்டான். இல்லாட்டி யாரா இருந்தான்னா அவ பசங்க சிஷ்யா சாத்துவா, இல்லாட்டி இவன் சாத்தின்ட்டான். இவன் பார்த்தான், ஆஹா நல்ல சான்சஸ் அப்படி சொல்லி ஓடி வந்து வாசல்ல தாப்பா போட்டான். கதவை வெளிப்பக்கமா தாழ்பால் போட்டுட்டான். அவன் காத்துட்டு இருக்கான். எப்படி சமர்த்தராமதாசர் கதவு யார் கதவு தாப்பா போட்டு தரங்கோ அப்படின்னு சொல்லுவா. அப்ப பாத்துக்கலாம், பாருங்க உங்க லெவல் இவ்வளவுதான், வெளியே தாப்பா போட்டதே உங்களுக்கு தெரியல, யார் போட்டான்னு தெரியல, உங்களால தாழ்பால திறந்து வெளில வர முடியல, இவ்வளவுதான் உங்க ஸ்டேட், புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் உங்களை ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுறான்னு பெருசாலாம் நினைச்சுக்காதீங்கோ. அப்படி ஒரு பைத்தியகாரத்தனமான பொறாம, அவனுக்கு பைத்தியகாரத்தனமான ஒரு கம்பேரிசன். நேரம் ஆச்சு 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 சமர்த்தராமதாசர் கதவை திறக்கிற மாதிரியே இல்லை, தட்டுற மாதிரியே இல்லை. இவனுக்கு பொறுமையே போயிடுச்சு. சாயங்காலம் வேற ஆயிடுச்சு. ஏன்னா அடுத்த அவர் சந்தியாவந்தத்துக்கு வெளில வருவார், அப்ப கதவை தட்டுவார். அப்படின்னு அவன் காத்துக்கிறான். நேரம் ஆயிட்டே இருக்கு, சந்தியாவந்த சமயம் ஆயிடுது, கதவை தட்டல. அவன் பார்த்தான், என்ன இது, சரி எப்படி திறக்கலாம். ஒருவேளை தூங்கிட்டு இருந்தார், சரி அமைதியா உட்காந்து சந்தியாவந்த நேரம் ஆயிடுது அப்படின்னு அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு கதவை திறந்தா உள்ள சமர்த்தராமதா சரியில்லை. தேடி தேடி பார்க்கறான். அவன் பார்த்தான், இவன் தான் இருந்தான். அவன் உள்ள போனதை பார்த்தான், கதவை சாத்தின்றதை பார்த்தான். வேற வெளில வர்றதுக்கு வழியே கிடையாது. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஒண்ணு இப்படி ஆசிரமத்தை சுத்தி இப்படி பார்க்கறான். தூரத்துல கிருஷ்ணா நதி பார்த்தா, கிருஷ்ணா நதியில சமர்த்தராமதாச சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்க. தூக்கி வாரி போடுது அவனுக்கு. நம்பவே முடியல அவனால. சில சந்தர்ப்பங்கள்லாம் சிஷ்யா கிட்டலாம் வந்து இந்த மாதிரிலாம் சீன் போட, இந்த மாதிரிலாம் பைத்தியகாரத்தனம் மெட்ராஸ் நவாட்லாம் உட்காந்து பேசி புரிய வைக்கலாம் முயற்சி முடியாது. நம்ம வேலை என்னோட பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அதுங்களா புரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளோதான். அவ்வளோதான், வேற என்ன பண்ண முடியும். நம்ம கடமை இருக்குல்ல, குரு அவரோட கடமையை தான் பார்க்க முடியும். இவா பாட்டுக்கு தோன்றதெல்லாம் பண்ணிட்டு இருப்பானா, அந்த ஒரு பைத்தியகாரத்தனத்துக்கெல்லாம் உட்காந்து நேரத்தெல்லாம் வீணடிச்சுட்டு இருக்க முடியாது. வேணும்னா கொண்டாடுவா, வேணும்னா தூக்கி அடிப்பா, வேணும்னா சந்தேகப்படுவா, வேணும்னா
கிளியர் பண்ண சொல்ல அதெல்லாம் முடியாது, பாருங்க, ப்ராக்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, ரியலைஸ் பண்ணுங்க, அவ்வளோதானே. சிஷ்யன் பார்த்தான், அவனுக்கு புரிஞ்சுது நம்ம பண்ணது தப்பு, நாம் இவ்வளோ நாள் நினச்சின்றது தப்பு, நாம் அவர் சாதாரண எடை போட்டுவிட்டோம் அப்படின்னு. சமர்த்தராமதாசரதை பற்றி யார்ட்டையும் பேசவும் இல்லை, மற்றவா கிட்ட இதை பற்றி சொல்லவும் இல்லை. அவனா பார்த்தான், சமர்த்தராமதாஸ் வந்தோன்னா காலில் விழுந்தான். சமர்த்தராமதாசர் எப்பொழுதும் போல ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டேன். என்னடா கதை தாப்பா போட்டிய, புரிஞ்செடுத்தானா யாருன்னு நான் கேள்வியே கிடையாது. புரிஞ்சிருந்தாதான காலில் விழுந்தான், அதுக்கப்புறம் போய் அதை பேசி என்ன பண்றது, அவசியம் இல்லையே, இல்லதானே. அதனாலே குருவை நம்புங்கள். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய रामा. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद, भारत माता की जय. जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय. राधे कृष्णा.